நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை உங்கள் செவிகளுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூளக்கல் மாரியம்மன் கோயில் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைகாசி 14, 15, 16 இந்த தேதிகளில் தேர் திருவிழா நடக்குதுங்க, தேரோட்டம். அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம தேரோட்டம் பார்க்கலாங்க. சூளக்கல் மாரியம்மன் தேர் திருவிழா தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்மளுக்கு மொத்தம் 2 தேர் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த தேர் இது வந்து சின்ன தேருங்க. இதில் வந்து விநாயகர் இருப்பார். இந்த தேர் வந்து நம்மளுக்கு முன்னாடி போகும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேர் இருக்குது பாருங்கள். இந்த தேரில் வந்து மாரியம்மன் சாமி இருக்குங்க. இது அந்த விநாயகர் தேருக்கு பின்னாடி வரும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர் இழுக்கிறதுக்கு. நண்பர்களே, இந்த தேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 நாள் தேருங்க. முதல் நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கோயில் முன்னாடி வந்து இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் நாள் நிறுத்துகிற இடத்துலேருந்து 2வது நாள் வந்து கோயிலுக்கு பின்னாடி, கோயில் வளாகத்துக்கு பின்னாடி நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் கடைசி நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது நாள் நிறுத்தின பக்கம் இருந்து, அதாவது 2வது நாள் கோயிலுக்கு பின்னாடி நிறுத்தியிருப்பாங்க. கோயிலுக்கு பின்னாடியிலேருந்து 3வது நாள் திருப்பி கோயிலுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி அதோட தேர் திருவிழாவை முடிச்சுக்குவாங்க. இப்படி தான் இந்த 3 நாள் நடக்குங்க. நண்பர்களே, நான் கோயில் வாசலில் இருக்கிறேன். கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் தேர் இழுக்கும்போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. நண்பர்களே, நம்மளோட சின்ன தேர், அதாவது முன்னாடி சின்ன தேர் போகுது. அதில் வந்து விநாயகர் இருப்பார். அந்த தேர் முன்னாடி போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தேரில் மாரியம்மன் இருக்கிறாங்க. அவங்க கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. முன்னாடி போயிடலாம். அந்த சைடுல நடந்து வரவங்க தேர் நகரும் போது சைடுல நடந்து வராதீங்க.
நண்பர்களே, முதல் நாள் தேர் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சின்ன தேருங்க. இதில் விநாயகர் இருப்பார். முதல் நாள் தேர் வெற்றிகரமாக முடிஞ்சது. பின்னாடி வந்து மாரியம்மன் தேர் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, இது வந்து பெரிய தேருங்க. இந்த தேரில் வந்து மாரியம்மன் சாமி இருக்காங்க. முதல் நாள் தேர் வந்து கோயிலுக்கு இடதுபுறமாக நிப்பாட்டியிருக்கிறாங்க. நண்பர்களே, திருவிழா காலங்களில் வந்தால் இந்த மாதிரி ராட்டின சுத்து, இந்த விளையாட்டெல்லாம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாதுங்க. நான் பேசுறது கேட்குதான்னு தெரில, சவுண்டாக இருக்குது. திருவிழா காலங்களில் இந்த மாதிரி ராட்டின விளையாட்டெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஆர்வமாக விளையாடுற ஒரு விளையாட்டு. விநாயகர் தேரை மெதுவாக நடத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மெதுவா மெதுவா விநாயகர் பெருமானின் மங்கா புகழ்மிக்க சூழக்கல்லிலே இந்த இரண்டாம் நாள் தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அந்த அன்னையவன் கருணையை காட்டுகிற நிகழ்வாக நம்மள இசை கலையுடைய அந்த இசை வெள்ளத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் படம் பிடிக்கலாம். விநாயகர் தேர் முன்னுக்கு போலாங்க. முன் சேரும் அழகாக முன் செல்ல இங்கே அன்னை
கொண்டு அசைந்து ஆடிக்கொண்டு அங்கே வருகிற காட்சியை நீங்கள் உங்கள் செவிகள் இனிய செவிகள் இருக்கிறதோ அதுபோல அன்னையுடைய அருள் வேண்டும் என்று அந்த வேப்பிள்ளை நாயகியாய். நண்பர்களே, 2வது நாள் தேரும் வெற்றிகரமாக முடிஞ்சு. முன்னாடி விநாயகர் தேர், பின்னாடி மாரியம்மன் தேர். 2வது நாள் வந்து கோயிலுக்கு வலதூரமாக நிப்பாட்டி இருக்கிறாங்க. நண்பர்களே, 3வது நாள் வெற்றிகரமாக நம்மளோட விநாயகர் தேர் கோயில் வாசலுக்கு வந்தாச்சுங்க. கோயில் வாசல் முன்னாடி விநாயகர் தேர் நிற்கிது பாருங்க. இப்போ வந்து மாரியம்மன் தேர் கொஞ்சம் முன்னாடி வந்தால் இந்த 3வது நாள் தேரோட்டம் முடிஞ்சதுங்க. நண்பர்களே, சிறப்பாக 3வது நாளும் தேரோட்டம் முடிஞ்சதுங்க. இப்போ பாருங்கள், விநாயகர் தேர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரைட் சைடில் பாருங்கள் மாரியம்மன் தேர். 2 தேருமே வெற்றிகரமாக 3வது நாள் கோயில் வாசல் முன்னாடி வந்து நின்னாச்சு. இதோட தேர் திருவிழா முடிஞ்சதுங்க. நண்பர்களே, காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.